வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1 நாளை இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரருமான அ மாவீரன் பூலித்தேவன் அவர்களுடைய 309வது பிறந்தநாள் நாளை வருது. அவருக்கு நம்முடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும், வீர வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா, ஒரு நெல்லை கூட மாற்றானுக்கு நான் வரியாக செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கட்டான் சேவல். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனம் இல்ல. அந்த காலத்துல வேல் கம்பு, அருவா, கத்திய வச்சு பீரங்கிகளையும் இதே வைத்திருந்த ஒரு அதிகார வர்க்கத்தையும் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல நம்ம நினைத்து பார்க்க முடியாத இணைய வசதிகள், தொடர்பு வசதி இல்லாத காலத்திலே போராட்டம்னா நம்மளுக்கு அவரோட ராயல் சல்யூட். அப்புறம் எனக்கு மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் தலைவர்கள் அவர்கள் அடையாளப்படுத்துவதில் மட்டும் ஜாதி வந்து விடுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஏன்னா இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 31 இன்றும் 2ஆம் தேதி வரைக்கும் 3 நாளைக்கு வந்து 144 போட்டிருக்கு பாருங்க. புலித்தேவனுக்கான 144 தடை. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, அலமுத்துவன் இப்படி தமிழ் தேசிய தலைவர்களின் தமிழ் இனத்தினுடைய பெருமைகளாக பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் சாதி சாயம் பூசி அவருடைய பிறந்த நாளையோ நினைவு நாளையோ வந்து நம்ம வந்து ஒரு இயல்பா கொண்டாட முடியாத அளவுக்கு இருக்கும். இதுல வந்து மாற்றம் வரணும். ஏன்னா இங்கு தமிழர் அல்லாத தலைவர்களுக்கு பொன் விழா, வெண்விழா, நூற்றாண்டு விழா, 5000 ஆண்டு விழா எல்லாம் பண்றாங்க. அப்பலாம் எந்த பிரச்சனையும் இங்க யாருக்கு வராது. சட்டம் ஒழுங்கு சரி. ஆனா தமிழருக்கு வந்தா மட்டும் தான் பிரச்சனை. அப்ப இங்கு தமிழர் நாம் ஒன்றாக வேண்டும் சொல்லலாம். அதே மாரி இங்கு இந்த மாரி மாமன்னர்கள் அல்லது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்தும்போது, அதாவது நம்ம மரியாதை முன்னோர் வழிபாடு என்பது அவர்கள் சொன்ன வழியில் பயணிப்பது. சரிங்களா? முன்னோர் வழிபாடு என்பது அவர்கள் சொன்ன வழியில், அவர்கள் சொன்ன நெறியில் பயணிப்பது. அப்ப அவர்களுடைய கோட்பாடு என்ன? அவர்கள் சிந்தனைகள் என்ன? மண்ணையும், மக்களையும் காப்பாற்ற வேண்டும். விடுதலை சுதந்திர சுதந்திர உணர்வை மக்களுக்குள் விதைக்க வேண்டும். அப்படித்தானே? அப்ப நம்ம அந்த காலத்துல மாற்றத்துக்கு அடிமையா இருந்தா, அதனால அவங்க சுதந்திர எழுச்சிய உண்டுப்பாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம் மக்களுக்கு பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் இதுல நம்ம மக்களை எப்படிலாம் முன்னேற்ற முடியும்? இன்னைக்கு அதே மாரி இது போன்ற ஆ தலைவருடைய ஆ பிறந்த நாளுக்கோ அல்லது நினைவு நாளுக்கோ நம்ம என்ன செய்யணும்? மரக்கன்றுகள், இயற்கை மரக்கன்றுகள் கொடுக்கலாம். முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு அன்னதானங்கள் கொடுக்கலாம். அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். கல்வி சார்ந்த வேலைவாய்ப்பு சார்ந்த துறைகள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஆன்மீகம் சார்ந்து பேசலாம். அப்படி நெறைய எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கு. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்யணும். அத விட்டுப்புட்டு சைக்கிள்ல போயிட்டு, பைக்ல போயிட்டு முறுக்குறது, டோர்ல தொங்கிட்டு போறது, ஆட்டம் போட்டு போறது, விசில் அடிச்சு கத்திக்கிட்டு குப்பைப்பாடு போடுறது, மாற்று சமூகத்த தவறா பேசுறது, இது போன்ற அ சில செயல்கள நம்ம முற்றிலுமே தவிர்க்க வேண்டும். சரிங்களா? இந்த வருஷம் நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்டின்னா, இந்த வருஷம் நம்ம அமைதியாகவும், ஆ அ தர்மத்தின் வழியில் நம்ம பயணிச்சோம்னா, அடுத்த வருஷம் நம்ம சொல்லலாம். சார் போன வருஷம் நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்ல. அமைதியான வழியில மிக சிறப்பா நடந்துச்சு. எங்களுக்கு 144 தடை போடுறீங்க. அது தேவையில்ல. நாங்க தான் சார் இந்த மண்ணையும், மக்களையும் காப்பாத்தனவங்களே. எங்களால யாருக்கும் பாதிப்பு வராது சார் அப்டின்னு நம்ம தைரியமா கேட்கலாம். அத விட்டுப்புட்டு நம்ம தவறான வழிகள போய் நம்ம அந்த தலைவர்களை பெருமைப்படுத்தணும்னு போய் அவர்களை சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப இதுகள நம்ம தவிர்க்கணும். இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள பாருங்க. இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து 10 பிள்ளைன்னு சொல்லி இடஒதுக்கீடு அவர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு திருமாவளவன் அவர்கள் நேத்து கோரிக்கை வச்சிருக்காங்க. எங்களுக்கு 24% குடுங்க அப்படின்னு. அப்ப நம்மளும் நம்மளோட மக்கள் வந்து என்ன செய்றாங்க, ஏற்கனவே எங்களுக்கு எடப்பாடிக்கு 10% குடுத்துட்டீங்க. எங்கள வஞ்சித்தீங்க அப்படின்னு சொல்லி காண்ல இருக்காங்க. நம்ம அதை பேசவே கூடாதுங்க. நீங்க ஏன் அவனுக்கு குடுத்த, இவனுக்கு குடுத்த நம்மளுக்கு என்ன தேவை? அதத்தான் நம்ம பேசணும். அப்ப நம்ம எல்லாரும் ஒரே கோரிக்கை. ராமதாஸ் வைக்கிறாங்களா? திருமாவளவன் வைக்கிறாரா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே கோரிக்கை என்ன வைக்கணும்? எங்களுக்கு மக்கள் தொகை தமிழகத்தினுடைய மக்கள் தொகை என்னங்க? அதுல தமிழர்கள் யார்? தமிழர் அல்லாதவர்கள் யார்? தமிழருக்கு எத்தனை இறப்பு இருக்கு? தமிழர் இல்லாதவர்கள் அவங்களுக்கு எவ்வளவு எண்ணி குடுத்துறணும். அப்பதான் பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? இதுக்கெல்லாம் தீர்வு தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள்வதுதான். நம்ம நாங்க அந்த பரம்பரை, இந்த பரம்பரை பேசிக்கிட்டு யாருங்க நம்ம இப்ப ஆண்ட பரம்பரை இருக்கா சொல்லுங்க? ஒரு அடிமையா தானே இருக்கிறோம். அப்ப சும்மா பழமைவாதங்கள பழமைவாதங்கள் பேசுறது தப்பு இல்ல. அதவே மட்டுமே பேசிக்கிட்டு இருந்து, நம்ம இன்றைய காலங்கள்ல சாதிக்க வேண்டியது நெறைய இருக்கு. அப்படின்றது என்னுடைய எண்ணம். என்னோட கருத்துக்கள வாங்கிக்கிறங்க. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு எப்படின்னா இந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மக்கள் வந்து பொதுவெளியில பேசினாவே ஜாதி வெறியன் அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்படுது. நான் பார்த்த கம்யூனிஸ்ட் வகுப்புல பார்க்கிறேன். அப்ப நம்மள இதெல்லாம் உடைக்கணும், மாற்றணும். அப்படின்னா நம்ம வந்து பண்பட்ட மக்களா வரணும். முன்னேறி வரணும். இன்னைக்கு உள்ள சூழலுக்கு நம்ம கல்வியிலயும், வேலை வாய்ப்புலயும் வெறிகொண்டு படிங்க. நெறைய பேரு நான் என்ன சொல்றேன், "ஏய் நீ எனக்கு கீழடா" அப்படின்னு சொல்றீல, அத வந்து படிப்புல காட்டு. அதிகாரியா காட்டு. நீ மேல நீ டிஎஸ்பி போனா உனக்கு 4 பேர் சைட் அடிப்பல்ல. நீ ஹெட் மாஸ்டர் போனா உனக்கு 4 பேர் சைட் அடிப்பல்ல. அந்த மாரி போ. அத விட்டுப்புட்டு உன் ஜாதியினால் மட்டுமே உனக்கு பெருமை வேண்டும். நான் இந்த ஜாதியிலேயே பொறந்துட்டேன். அதனால என்னைய மதி. எனக்கு சல்யூட் அடி. என்னைய பார்த்தா வணங்குன்றது, அத ஏத்துக்கொள்ள முடியாது. உன்னுடைய
உன்னுடைய மதிப்பு என்பது உன்னுடைய செயலால தான் தீர்மானிக்கப்படுமே ஒழிய, உன்னுடைய ஜாதியினால் தீர்மானிக்கப்படாது. சரிங்களா? அதனால வந்து தெரிஞ்சுக்கிருங்க. புரிஞ்சுக்கணும். என் கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவ குடுங்க. நன்றி.